தொடங்கினேன். ஒரு சாப்பாடை கண்ட ஒரு நன்றி உணர்வு, எந்த உயிரை பார்த்தாலும் ஒரு உணர்வு, நன்றி உணர்வு. அந்த உணர்வை வளர்க்க 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 இந்த எனர்ஜி வந்து எனக்குள்ளேயே சக்தி பவர்ஃபுல்லாக புருவமத்திக்கு வர தொடங்கிச்சு, இது இருதயம் மூலமாக. ஸோ அப்போ மனசு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ ஒரு கொடுக்குற மனசு எனக்குள்ள யாருக்காவது ஒரு கொடுக்குற மனசு இருக்கான்னு பார்ப்பேன் நான். ஏன்னா நான் எனக்குள்ளே இங்கே வாழ்கிறேன்னு தெரியுது. அப்போ நான் எப்படி இருக்கேன்றது முக்கியம் தானே. அப்போ ஒரு 10 ரூபா இருந்தால் யாருக்காவது ஒரு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு ரூபா சரி கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா, ஒரு 100 ரூபா இருந்தால் டக்குன்னு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் யாருன்றது எனக்குள்ளே தெரிஞ்சிருச்சு. அப்போ தெரிஞ்ச பிறகு நான் என்ன வளர்க்கணும், அப்போனா அந்த குவாலிட்டிஸை வளர்க்கணும். நம்ம சும்மா சொல்லி கொண்டிருக்கேன் தூர உலகத்தில் நான் தான் சிவன்டு. அப்போ எங்கே உன்னை பவரை காட்டுன்னு கேட்பாங்க, எங்கே உன் அன்பை காட்டுன்னு கேட்பாங்க. அது ஒன்றுமே இங்கே இல்லாட்டி எந்த ஒரு இது இல்லைண்ணா. அப்போ நான் அதை எனக்குள்ளே வளர்த்தேன். ஒரு 2018 2020 வரைக்கும் ஐ ஒர்க்ட் ஆன் மை செல்ஃப். நான் எனக்குள்ளே வளர்க்க ஓகே, ஒரு கட்டத்தில் புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம இனி உலகத்துக்கு இறங்க போகிறோம். நம்ம கொஞ்சம் பில்டாக இருந்தால் தானே இறங்கி அடிக்கலாம். நிச்சயமா. ஸோ இறங்கி அடிக்கலான்ற ஒரு முடிவு பண்ணுறேன் 2020ஆம் ஆண்டு. அப்போ ரைட், ஓகே, நம்ம இப்போ நமக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம இமீடியட் சொந்தத்துக்கு சொன்னால் நம்மளை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. நான் லோக்கல் இந்தியன் பாஷையில் பேசுகிறேன். நம்மளை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. இவர் என்ன பெரிய சாமியாரா, இவர் என்ன பெரிய யோகியனா, இவர் பெரிய ஆள், அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு நல்லது பேசினா இந்த உலகத்தில் இடமே கிடையாது. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துக்கு பேசணும். நல்லா வாழ்கிற மனிதனை பெருசாக ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அது குறிப்பாக கடமையை பொறுப்பாக செய்கிற எந்த ஒரு மனிதனையும் அட்ராக்ட் பண்ணவே முடியாது. அப்போ நான் முடிவு பண்ணேன், என் கடமையை நான் பொறுப்பாக செஞ்சு கொண்டு நம்ம இதை வந்து இந்த உலகத்துக்கு நம்ம இந்த இந்த நமக்குள்ளே இருக்கிற சிவத்தன்மையை உலகத்துக்கு கொண்டு போகணுண்டு. அப்போ அப்படி இருக்கத்தான் நான் வந்து உலக மக்களை ரீச் பண்ணேன் 2020. ஓகே. அப்போ இந்த குருதேவா வாசி யோகம்ன்ற ஈக்குவேஷனுக்கு வரேன். எப்படி வருதுன்றதை சொல்கிறேன், சரியா? எனக்குள்ளே நிகழ்ந்த இந்த அற்புதமான யோகம் உலக மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சேன். அப்போ நான் உலக மக்கள் யார் தனக்குள்ளே ஒரு தேடுதலில் இருக்காங்களோ அவங்க என்னோட கனெக்ட் ஆகுனாங்க. அவங்க